ராகங்கள் பாடவா, ஜதியோடு லயம் சேர்த்து நான் பாடவா, கானத்தால் மனதை கொள்ளை கொள்ளவா. உன் கானமும் உன் ராகமும். மகாராஜா, மனது சரியாக இல்லையா? ஏன் அப்படி இருக்கிறீர்கள்? உங்க சேவகன் நான் இருக்கும்போது எதுக்கு வருத்தம்? உங்க மனச உற்சாகப்படுத்த காஷ்மீர் தேசத்து கட்டிலங்கன்னிகளை, காஞ்சி நாட்டு பஞ்சவர்ண கிளிகளை, ஆந்திர தேசத்திலிருந்து அழகு பெட்டகங்களை. உங்கள் யாராலும் நான் தேடும் அந்த மதுர கானத்தை கண்டுபிடித்து என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடியாது. என் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கும் அந்த அழகிய முகத்தை நான் பார்க்கும் வரையில் என் மனது சாந்தி அடையாது. மகாராஜா, தாங்கள் சிறிது காலம் தேசாந்திரம் செய்தால் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு ஞாபகம் வருது, நானும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் முயற்சி பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு அங்க இங்கன்னு பயணங்களை தொடர்ந்தீங்கன்னா மகாமந்திரியாரே, உடனடியாக பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். வாங்க, இன்னைக்கு நான் உங்களை அன்னிக்கிட்ட மாட்டி விட என் மாத்தி வச்சுக்கிறேன். ஓஹோ, இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பயந்து போயிடுவேன் நினைப்பா? எனக்கு பயம் இல்ல, போய் சொல்லிக்கோ. அப்ப வாங்க போல. வாங்க, முதல்ல நீ போ. முதல்ல நீங்க தான். இல்ல, நீதான். நீங்க தான். சரி, ரெண்டு பேரும் போலாம். வா. ஏன் மறுபடியும் சண்டை போட்டீங்களா? பசுமாடு மாதிரி ஏன் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க. நான் இல்லக்கா, இவதான். ஆமா, நான் தான் ராட்சசி. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அண்ணி, என்ன ஆச்சுன்னா? ஒன்னும் ஆகலம்மா. போங்க அண்ணி, நீங்க எப்பவுமே இப்படிதான் உங்க தம்பி பக்கம் தான் பேசுவீங்க. இல்லம்மா, இன்னைக்கே அப்பா கிட்ட சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறேன். சரியா? அக்கா வேண்டாக்கா. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா தண்டிக்கணும். கொடுத்துதானே ஆகணும். என் அத்தை பொண்ணு குமார மாலினி இருக்கால, அவளுக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட சொல்றேன். அப்பதான் இவன் அடங்குவான். சரியா? யாரு அந்த குமாரியா? யானை மாதிரி இருப்பாளே, சுகுமார சுந்தரி. மாமாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. அக்கா சொல்லாதக்கா, நீ போய் சொன்னா கண்டிப்பா பண்ணிடுவாரு. வேண்டாம்க்கா. பின்ன என்னடா பண்றது? சாரதாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். பாருங்க அண்ணி, பொய் சொன்னாதான் உன் வாயிலேந்து உண்மையை வரவழைக்க முடியுது. அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிங்களோட பிரச்சனை சாப்பாட்டுல உப்பு காரம் மாதிரி. நாங்க குறைச்சலா இருந்தா ஆகாரம் ருசியா இருக்காது. அளவு மீறினா முதலுக்கே மோசமாயிடும், தெரியுமா? இப்ப புரிஞ்சுதா? ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டீங்க. இன்னும் எதுக்கு பிரச்சனை? போங்க, சந்தோஷமா ஆடி பாடி ஜோடியா வாழ்க்கைய தொடங்குங்க. போறீங்களா இல்லையா? போயிடுறோம். வா போகலாம். அக்கா, உன் பையன் என்ன பண்ண தெரியுமா? என்ன செஞ்சா தம்பி? என்ன பண்ணனா? வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அவனை உடனடியா கூட்டிட்டு வர சொல்லி நான் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். ஆமா, எதுக்காக அனுப்பணும்? எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க? என்ன, என் பொண்ணோட பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இப்ப நான் பிரச்சனை பண்ணேன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? மாப்பிள்ளைய போய் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி விருபாக்ஷா, உங்க மாமா சொன்னதை தப்பா எடுத்துக்காத. அவர் இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு இருக்காரு. என்னடி, என்ன உளறற? போதும், நிறுத்துங்க. நானும் சாரதாவும் விரும்புறோம், தெரியுமா? என்ன சாரதா, நீ சொல்லு. நீ சொன்ன போதாதா? நானும் சொல்லணுமா? சின்னவங்க பெரியவங்க மதிப்பு மரியாதை எதுவுமே பாக்குறது இல்ல. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. தம்பி, சாரதாவை விருபாட்சின்னு கட்டி கொடுக்கறதா சொன்னியே. சொன்னேன், ஆனா நீங்க இந்த நாள் வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாரதாவும் விருபாட்சனும் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்படியா நடந்து? நீங்களே கேளுங்க. முட்டாள், அவர்கள் இல்லை என்றால் நாமா காதலிப்பது? சரி, இத்தனைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இப்போ இந்த நிமிஷமா கல்யாணம் நடக்கணுங்கிற. இப்பொழுதா? இந்த நொடியிலா? அதுக்கு இல்ல மாமா,
நாம பேரம் பேத்துக்கல எப்ப பார்க்க முடியும்? ஜோடி கிளிக்கு மாதிரி உங்க பறக்க வேண்டாமா? கூட பிறந்தவங்கள கவனிக்க மாட்டீங்களா? முதல்ல அக்காவோட கல்யாணம் முடியட்டும், புரியுதா? ஆமா அத்தை. என்னங்க, முதல்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிப்போம். குருதேவா, வாசவாம்பிகைக்கு வரனை நீங்கள் தான் தேட வேண்டும். முன்னின்று திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு மகா பாக்கியத்தை நழுவ விடுவேனா? குருதேவா, வரப்போகும் என் மாப்பிள்ளை மிக உத்தமனாக இருக்க வேண்டும். இதுவரை யாரும் கண்டிராத விதத்தில் திருமணத்தை நடத்தப் போகிறேன். என் குழந்தையின் திருமணத்திற்கு ஆகாயத்தை அடைத்து பந்தல் போட்டு பிரம்மாண்டமாக நடத்துவேன். என் தங்கத்துக்கு கல்யாண அலங்காரம் பண்ணி புருஷனோட ஜோடியா வர்றத நான் கண்குளிர பாக்கணும். தம்பி, என் மகளை ரதத்துல உட்கார வச்சு நீ ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும். மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கும் போது தேவதைகள் ஆகாயத்திலிருந்து ஆசீர்வதிக்க, ஆஹா, அந்த கண்கொள்ளா காட்சி. அப்பா, அப்பா. என்னம்மா? அம்மா, என்னம்மா? முதல்ல தம்பி கல்யாணம் ஆகட்டும்பா. என்னம்மா அப்படி சொல்ற? முதலில் உன் திருமணம், பிறகுதான் தம்பிக்கு. அப்பா, நான் உன்னை கேக்குறேன், பண்ணுவீங்களா? உன் கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் எனக்கு ஆனந்தம். சொல் மகளே. அம்மா, அப்ப நீங்க சந்தேகம் எதுக்குமா? அந்த ஜெகதீஸ்வரி அம்மன் கொடுத்த இந்த தேகத்தை அந்த ஜெகதீஸ்வரிக்கே அர்ப்பணம் பண்ண நினைக்கிறேன். என்னது? எனக்கு கல்யாண ஆசை இல்லம்மா. உனக்கு அமோகமாக திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். உன்னை மனக்கோலத்தில் பார்க்க வேண்டிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காது. உனக்கு நாடே போற்றும்படியா கல்யாணம் பண்ணி பிறக்க போற பேரம் பேத்திகளை கொஞ்சனோடு எங்களுக்கு ஆசை இருக்காதா? முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆமாம்மா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அம்மா, ஏமா உனக்கு இந்த கவலை? சின்ன வயசுல இருந்தே நான் எது கேட்டாலும் நீங்க இல்லன்னு சொல்லல. அந்த தைரியத்துலதான் இதையும் கேட்டேன். அம்மா முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. ஆனா நான் ஒருத்தருக்கு மனைவி ஆகவே முடியாது, ஆகவும் மாட்டேன். வாசவி ஆகிய நான் நிரந்தரமா உங்க பொண்ணா மட்டும்தான் இருக்கணும். அப்பா, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலப்பா. நான் உங்க பொண்ணா இருக்க மட்டும்தான் பிறந்தவன் நினைச்சுக்கங்க. என்னாச்சுப்பா, பேச மாட்டேங்கிறீங்க? குருதேவா, நீங்களாவது சொல்லுங்கள். குசும சிரேஷ்டி, வாசவியிடமிருந்து இந்த கோரிக்கை வருவதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எந்த ஆடவரும் பெண்டிரும் வைக்காத அற்புதமான கோரிக்கை இது. நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். உங்கள் மகளின் இந்த ஆத்மார்த்தமான கோரிக்கையை கண்டு தாங்கள் ஆனந்தமடைய வேண்டுமே தவிர வருத்தம் கொள்ளக்கூடாது. குழந்தையின் குதூகலத்தை கண்டுகளித்தோம். அந்த திருப்தியோடு நாம் விலகிவிட வேண்டுமே தவிர மேலும் ஆசைப்படக்கூடாது. ஆகட்டும் குருதேவா, ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். அம்மாடி, பிரபு, விஷ்ணுவர்தன மகாராஜா தங்களை காண்பதற்காக வருகிறாராம். ஓ, சக்கரவர்த்தி வருகிறாரா? விரைவாக அவரை வரவேற்க ஏற்பாடு செய்யுங்கள். நம் கலா மண்டபத்தில் விருந்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நானும் குருதேவரும் இதோ வருகிறோம். அப்படியே சீக்கிரம். அமருங்கள். அந்நாளைய பாண்டவர்களின் வாரிசான இவர் சகல கலைகளும் அறிந்த எங்கள் விஷ்ணுவர்தன மகாராஜா தங்களை இங்கு காண வந்தது தங்களின் பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். விருந்தினரை உபசரிப்பதில் எங்கள் மாமாவிற்கு ஈடு இணை எவரும் இல்லை என்பதை வையகமே அறியும். மாபெரும் ராஜாவான அர்ஜுனனே எங்கள் அரண்மனைக்கு வந்ததும் எங்கள் வம்சத்தினர் தக்க மரியாதை செய்ததும் அதனால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் எங்கள் வம்சத்தாரை மன்னராக நியமித்ததும். நிறுத்து. வாருங்கள். இவர் எங்கள் மரியாதைக்குரிய குருதேவர் பாஸ்கராச்சாரியார்.
குருதேவருக்கு என் பணிவான வணக்கங்கள். மகாராஜாவுக்கு மனசாந்தி உண்டாகட்டும். உங்கள் ஆசீர்வாதம் புதிதாக இருக்கிறதே, எனக்கு மன நிம்மதி இல்லையா? மகாராஜாவும் மன நிம்மதியும் நெருங்கி வர இயலாது. இனி அந்த நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும்.